ஒரு கரு அம்மா வயிற்றில் உருவான சில வாரங்களுக்கு அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் டெவலப் ஆகும். குழந்தையோட உட்புற ஆர்கன்ஸா இருக்கட்டும் அல்லது வெளிப்புற உடல் அமைப்பா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் டெவலப் ஆகும். நார்மலா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் 46 குரோமோசோம்கள் நியூக்ளியஸ்குள்ள அடங்கியிருக்கு. கருத்தரிக்க ஆரம்பிச்ச சமயம் 23 குரோமோசோம்கள் அப்பா கிட்ட இருந்தும், அடுத்த 23 குரோமோசோம்கள் பெண்ணோட கருமுட்டிலிருந்து, அதாவது அம்மா கிட்ட இருந்தும் டிரான்ஸ்பர் ஆகி குழந்தைக்கு கிடைச்சி வளர ஆரம்பிக்கும். பொதுவா ஒரு குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்கிறது 46 குரோமோசோம்கள்ல இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம். அதுல 2 டைப், எக்ஸ் மற்றும் ஒய். இதுல ஆண் இனமா இருந்தா எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோமும், பெண் இனமா இருந்தா XX குரோமோசோம்களுடன் இருப்பாங்க. இப்போ மேல்ல இருந்து ஒய் குரோமோசோமும் ஃபீமேல்ல இருந்து எக்ஸ் குரோமோசோமும் சேர்ந்தா XY சைகோட் உருவாகும், அதாவது ஆண் குழந்தை உருவாகும். இப்போ மேல்ல இருந்து எக்ஸும் ஃபீமேல்ல இருந்து எக்ஸும் சேர்ந்தா XX சைகோட் உருவாகும், அதாவது பெண் குழந்தை உருவாகும். ஆண் இனத்துக்கு XY குரோமோசோமும் பெண் இனத்துக்கு XX குரோமோசோமும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஆண் இனத்துல இருக்கக்கூடிய Y குரோமோசோம்ல மட்டும்தான் ஆண் இனத்தை உருவாக்கக்கூடிய குரோமோசோம் அமைஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு, அதாவது பெண் இனத்தை உருவாக்கக்கூடிய குரோமோசோம்கள் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. கரு உருவான சில வாரங்களுக்கு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் வெளிப்படும். ஸோ குழந்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஜைகோட் ஒரே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அடுத்த சில வாரங்களில் ஒய் குரோமோசோம் வெளிப்படும் போது ஆண் இனப்பெருக்கத்துக்கு உண்டான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்தில் எல்லா ஜைகோட்டும், அதாவது எல்லா கருவும் ஒரே மாதிரி உருவாக ஆரம்பிக்கிறதால தான் ஆண் இனத்துக்கும் நிப்பிள்ஸ் இருக்கு. ஆனால் அந்த ஒய் குரோமோசோம்ஸ் பெண்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த நிப்பிள்ஸை வளர விடாமல் தடுத்துரும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், தந்தை வழி மரபு வழி மட்டும்தான் தன்னோட அடுத்த தலைமுறையில் பிறக்க போகிற குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பதை தீர்மானிக்கும் என்று.